எலன் டைரக்ஷன்ல எலன், சான்வி மேக்னா, எம்.எஸ். பாஸ்கர், கீதா கைலாசம், இளங்கோ குமரவேல், ராதிகா சரத்குமார், செந்தில், யோகி பாபு, மாறன் நடிச்சு இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்ட் ஓடிடி ரிலீஸா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு ரொமான்டிக் காமெடி டிராமா தான் பியார் பிரேமா கல்யாணம். அம்மா கையால சாப்பிடணும், வேற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு துபாயில் அப்பா வாங்கி கொடுத்த வேலையவே விட்டுட்டு வந்த எலன் இன்ஃப்ளூயன்சர் சான்வி மேக்னாவை பார்த்ததுமே லவ் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் யூஸ்வலாக ஒரு மோதல்லாம் ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் பியார் பிரேமா காதலாக மாறி நல்லா போயிட்டு இருக்கும்போது கல்யாணம்னு ஒன்று வர, அந்த கல்யாணத்தில் சான்வி மேக்னா வீடு, அம்மா, அப்பா, பப்பி, வளர்க்குற செடின்னு எல்லாத்தையும் எப்படி விட்டுட்டு வர்றதுன்னு யோசிச்சு அதில் ஒரு முடிவும் எடுக்க, அதுக்கப்புறம் இவங்களோட கல்யாண கலவர வாழ்க்கை கதை தான் பியார் பிரேமா கல்யாணம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 6 minutes. படம் ஆரம்பிச்சது எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. போக போக சில லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் பொயட்டிக்கா இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமெடிஸ்லாம் சில இடங்கள்ல நல்லா தான் ஒர்க் ஆச்சு. பட் ஈக்குவல் அமௌண்ட்ல அதிகமாகவே நிறைய இடங்கள்ல காமெடிஸ்லாம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. எமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு இல்லை. சீன் ஸ்டேஜிங் நிறைய இடங்கள்ல ரொம்ப டிராமாட்டிக்கா ஆர்டிஃபிஷியலாக இருந்ததால கனெக்டுமே ஆகலை. பல ரெஃபரன்சஸ் இருந்தாலும் ஒரு சிலது தான் கிளிக் ஆச்சு. பர்டிகுலராக இன்டர்வல் பிளாக் சீன் ரெஃபரன்ஸ் டீசெண்டாகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் எமோஷ்னலாக நல்லா ஒர்க் ஆச்சு. பட் நிறைய இடங்கள்ல ரிப்பீட்டேட்டிவாக ஃபீல் ஆச்சு. ஷார்ட் ரன் டைம்னாலும் ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. பாதி சீன்ஸ் படம் பார்த்த ஃபீல் கொடுக்காம ரீல்ஸ் பார்க்குற ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஃபைனலாக ஒரு வழியாக கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைங்காக முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா போஸ்ட் கிளைமேக்ஸும் ஒரு ரீல் ஓட்டியிருக்காங்க. எலன் சில இடங்கள்ல ஓகேவா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல ரஜினி ஸ்டைல்ல பண்றதெல்லாம் பார்க்க சகிக்கல. சான்வி மேக்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஹீரோ கிட்ட மிஸ் ஆன ஒரிஜினாலிட்டியை ஹீரோயின் கிட்ட பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. எம்.எஸ். பாஸ்கர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் செம தான். பட் கேரக்டரைசேஷன் ஸ்கோப் அந்த அளவுக்கு இல்லை. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்காம வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கீதா கைலாசம்க்கு தனியாக ஒரு போர்ஷனில் மட்டும் ஸ்கோப் சேர்த்துருக்காங்க. அவங்களும் கிடைச்சதை ஏன் விடணும்னு அதுக்கு ஆப்டா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இளங்கோ குமரவேல் சில எமோஷனல் மூமெண்ட்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. ராதிகா சரத்குமார் சீன்ஸ் எல்லாமே செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டு. செந்தில் ஒரு சில சீன்ஸ் தான், ஸ்டில் வர சீன்ஸ்லலாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாரு. யோகி பாபு, மாறன் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருமே டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் சில போர்ஷன்ஸ் இல்லை, பல போர்ஷன்ஸில் சீன் ஸ்டேஜ் பண்ண விதமே ஆர்டிஃபிஷியலாக இருந்ததால் பெர்ஃபார்மன்ஸுமே ஓவர் போர்ட் ஆகிடுச்சு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் சினிமாட்டோகிராஃபி டீசெண்டாகவே இருந்துச்சு. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சிலது டீசெண்டாக இருந்துச்சு. பட் சில பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்கோரான்னு கேட்க வைக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுவும் காமெடி போர்ஷன்ஸில் அட்ராசிட்டின்னு மோஸ்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னடா இதுன்னு கேட்க வைக்குது. எடிட்டிங் பேட்டர்ன் ஓகே. ஓவராலாக பார்த்தா ரியாலிட்டியில் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிற ஸ்டோரி லைன் தான். பட் அதை மோஸ்ட்டாக ரியாலிட்டி பக்கமே கொண்டு வராமல் ஆர்டிஃபிஷியலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரியலிஸ்டிக்காக நேரில் பார்க்குற அளவுக்கு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு படமாக எடுக்காமல் ஃபோனில் டைம் பாஸ்க்கு ரீல் பார்க்குற ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ரீல்ஸை கொஞ்ச நேரம் பார்க்கலாம், ரொம்ப நேரம் பார்த்தா போர் அடிக்கும்ல, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு சில சீன்ஸ் அங்கங்கே நேச்சுரலாக கனெக்ட் ஆச்சு. காமெடிஸ் கிரிஞ்சாக எக்கச்சக்கமாகவும் நல்ல காமெடிஸ் அங்கங்கேயும் இருந்துச்சு. எமோஷனல் மூமெண்ட்ஸ் கம்மி தான், பட் அந்த மூமெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இன்னுமே ஸ்ட்ராங்காக ஸ்க்ரீன் பிளேயில் ஆட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்ஷியலி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் ஐடியா நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் நிறைய ரிப்பீட்டேட்டிவாக ஃபீல் ஆச்சு. ஸ்டில் கிளைமேக்ஸ் நல்லா தான் லேண்ட் ஆச்சு. பட் போஸ்ட் கிளைமேக்ஸ் அகெயின் அது எப்படி நல்லா லேண்ட் ஆகலான்னு நல்லா வந்ததையும் திருப்பி போட்டிருக்க ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி ட்ராமா தான் பியார் பிரேமா கல்யாணம். ஓடிடி ஆடியன்ஸ் பாதி கிரிஞ்சாக இருந்தால் என்ன, மீதியை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.